ஒரு 2 டேஸாக வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரிலீஸ் டீடை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு பர்டிகுலர் கேஸை வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் த்ரிப்தா கௌஷிக் வர்சஸ் ரெஜிஸ்ட்ரார் 6A நியூ டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு. இந்த கேஸில் ஒரு ரிலீஸ் டீடு, ரெலிங்க்விஷ்மெண்ட் டீட் ரிலீஸ் டீடுக்கும் கிஃப்ட் டீடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸில். இந்த கேஸை வந்து நம்ம பார்ப்போம். இது ஆக்சுவலாக 2 தனித்தனி ரிட் பெட்டிஷனோட மர்ஜ் பண்ணி ஒரே ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸ். ஏன்னா ஒரு காமன் பாயிண்ட், இது வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் டீடா அல்லது கிஃப்ட் டீடா அப்படின்றது தான் கேள்வி ஹைகோர்ட் முன்னாடி எழுப்பப்பட்டது. டெல்லி ஹைகோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இது நான் சொன்ன மாதிரி 2 வெவ்வேறு கேஸை ஒன்றா மர்ஜ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் லீகல் இஷ்யூவை வந்து டிசைட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் இது த்ரிப்தா கௌஷிக் கேஸுன்றது. முதல் கேஸோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒருத்தர் வந்து அவரோட தந்தையோட லைஃப் டைமுக்கு அப்புறம் அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஈக்குவல் ஷேர் 50% ஷேர் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டியில். அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, வந்திருக்கு, ஷேர்ஸ் வந்து இருக்குது. இவரோட 50% ஷேரை ஒரு ரெலிங்க்விஷ்மெண்ட் டீட் மூலமாக, ரிலீஸ் டீட் மூலமாக அவங்க அம்மாவுக்கு எழுதி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாரு. ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை இம்பவுண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு டெபிசிட் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது. ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் இது ஒரு கிஃப்ட்டு தான பத்திரம், இது வந்து சாதாரணமாக ரிலீஸ் டீடுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே தவிர்த்து உங்களோட பாத்தியத்தை வந்து உங்கள் அம்மா பெயருக்கு மாறுதுன்றதுனால இதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் இது ஒரு தான பத்திரம். இதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியான கிஃப்ட் டீடுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் நீங்கள் கட்டணுமோ, ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் கட்டணுமோ அதை தான் நீங்கள் கட்டணும்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார் வந்து இம்பவுண்ட் பண்ணி வச்சாங்க. இது ஒரு கேஸ். செகண்ட் கேஸ் என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து அதே மாதிரி தந்தை இறந்து போன அப்புறம் அக்கா தங்கச்சிங்க, ஒரு பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் டீடு அந்த பிரதர் பேருக்கு அவங்களோட ஷேரை ரெலிங்க்விஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ரெலிங்க்விஷ் பண்ணும்போது இது ஒரு தான பத்திரம், இது வந்து ரிலீஸ் டீடுன்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இது ஒரு இன்னெசன்ஸ் இது ஒரு தான பத்திரம், அதனால் 6 லட்ச ரூபாய் டெபிசிட் ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் கட்டிட்டு தான் நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு இந்த டாக்குமெண்ட்டை இம்பவுண்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரார் இந்த டாக்குமெண்ட்டை இம்பவுண்ட் பண்ணது மேலே இந்த 2 கேஸ்லையும் தனித்தனியாக அந்த பார்ட்டிஸ், சம்மந்தம் இல்லாத 2 பார்ட்டிஸும் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. டிசைட் பண்ண வேண்டிய கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த அவங்களோட பங்காளிகளுக்குள்ள நடுவில், கோபார்ட்னர்ஸ்க்கு நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஷேரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனா, விடுதலை பண்ணுறதுனா, அந்த பர்டிகுலர் ஷேரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ, அதனோட அர்த்தம் வந்து இது ஒரு தானம் கொடுத்த மாதிரி ஆகுமா, இல்லை இது ஒரு விடுதலை பத்திரமா, விடுதலை பத்திரத்துக்கான ஸ்டாம்ப் டியூட்டி தான் கட்டணுமா, இல்லை ஒரு தான பத்திரத்துக்கான ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணுமா அப்படின்றது தான் கேள்வி வந்தது. இந்த கேள்வியை டெல்லி ஹைகோர்ட் முன்னாடி கொண்டு போகப்பட்டு டிசைட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த த்ரிப்தி கௌஷிக் கேஸ். இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டில் ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதில் ஒரு சில ஆர்டிகல்ஸ், அதாவது ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. அதில் எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் கிஃப்ட்டுன்றது ஆர்டிகல் 33 பாயிண்டில் இருக்குது. ஆர்டிகல் 33 வந்து கிஃப்ட்டை பற்றி சொல்கிறது. இந்த கிஃப்ட் வந்து does not include a transfer or a settlement or a will. அது 3 இல்லாத ஒரு கிஃப்ட், ஒரு தானம் வந்து ஒரு கன்வேயன்ஸுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணுமோ அதுக்கு நிகராக கட்டணும் அப்படின்றது இந்த ஆர்டிகல் 33ல் இருந்திருக்கு. அதாவது ஒரு செட்டில்மெண்ட் மூலமாகவோ ஒரு உயில் மூலமாகவோ இல்லை வேற ஒரு கன்வேயன்ஸ் மூலமாக டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ கைமாறப்படாத ஒரு டீடு, ஒரு தானம், ஒரு கிஃப்ட்ன்றது இருக்கும்போது ஒரு கன்வேயன்ஸுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுவோமோ அதை பேஸ் பண்ணி அதே பேசிஸில் தான் கட்டணுன்றது இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் ஆர்டிகல் 33ல் இருந்திருக்கு. அதை கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்க கோர்ட்டு. அதே ஆர்டிகல் 55ல் ரிலீஸ் டீடை பற்றி இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து அவரோட ஷேர், ஓனர் வந்து அவரோட ஷேரை ரினவுன்ஸ் பண்ணார்னா அது வந்து ரிலீஸ் டீடுக்கு ஆகிடுறது. அதுக்கான ஸ்டாம்ப்ஸ் வந்து ரொம்ப கம்மி, 100 rupees இல்லை அப் டு வேல்யூ 1000 rupeesனு சொல்லி ரொம்ப ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் இருக்குது. இங்கே வந்து பேஸ்ட் வந்து கன்வீனியன்ஸ்க்கு எவ்வளோ கட்டியிருப்போமோ அந்த அளவுக்கு கட்ட வேண்டியதாக இருக்குது. கிஃப்ட்டுன்னா, ரிலீஸ்னால் அவ்வளோலாம் கிடையாது அப்படின்றது தான் சிச்சுவேஷன் இப்போது. ஸோ இது வந்து நீங்கள் ரிலீஸ் டீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது கிஃப்ட்டுக்கான இது ரிலீஸ் டீட்னு நீங்கள் டைட்டில் போட்டிருக்கீங்க,
பேரில் ரிலீஸ் டீடுன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் இது கிஃப்ட்டுக்கான எவ்வளோ நீங்கள் கட்டணுமோ அதுதான் நீங்கள் கட்டணுன்றது தான் இப்போது கொஸ்டின் ரைஸ் பண்ணப்பட்டது. 2 சினாரியோ நம்ம பார்த்துட்டோம், 2 கேஸையும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ கிஃப்ட் டீடுக்கும் ரெலிங்க்விஷ்மெண்ட் டீடுக்கும், அதாவது ரிலீஸ் டீட் ரெலிங்க்விஷ்மெண்ட் டீடுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்றது கோர்ட்ஸ் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து பழைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றத்தை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் 1955 வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, போர்ட் ஆஃப் ரெவன்யூ சீஃப் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வர்சஸ் முருகேச முதலியார் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. இதை டிசைன் பண்ணுறதுக்கு, ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு, கிஃப்ட் டீடு, ரெலிங்க்விஷ்மெண்ட் டீடு, ரிலீஸ் டீடையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு. இதில் என்னென்னா, எக்ஸிக்யூட்டன் அதாவது எழுதி கொடுக்குறவருக்கு 3/5 பங்கு ரைட் இருக்குது, எழுதி வாங்குறவங்களுக்கு 5/2 பங்கு ரைட் இருக்குது. ஸோ எழுதி கொடுக்குறவங்க அவங்க 3 பங்கு ரைட்டை வந்து எழுதி வாங்குறவங்களுக்கு, அதாவது 2 பங்கு ரைட் இருக்கிறவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர் கேஸில். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு உரிமை, ஒரு பாத்தியதை வந்து கைமாறதா இல்லையா அப்படின்றதா இந்த கேள்வி, இந்த கொஸ்டின் வந்து இந்த கேஸ் முன்னாடி வந்தது. அதில் வந்து கோர்ட் என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ் இட் இஸ் மொத்த சொத்தையும் அவங்க அனுபவிக்கணும்னா 5/3 பங்கு பவர் ரைட் இருந்தாலும் கூட மொத்த சொத்தையும் அவங்க அனுபவிக்க முடியும், அவங்களுக்கு அதுக்கான ஃபுல் ரைட்டும் இருக்குது. 5/1 மடங்கு ரைட் இருந்தால் கூட 20% ஷேர் அன்டிவைடட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் அவங்க அனுபவிக்கிறதுக்கான எல்லா ரைட்டும் இருக்குது. ஒரு பிடி மண் எடுத்தால் கூட அதில் 5/3 பங்கு வந்து இவங்களுக்கு சொந்தம், எழுதி கொடுக்குறவங்களுக்கு சொந்தம், 5/2 பங்கு வந்து அவங்களுக்கு சொந்தம், பிரியப்படாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் நபருக்கு தான் என்னோட ஷேரு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க எழுதி கொடுக்கல, மொத்தமாக எனக்கு இது இந்த சொத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, மிச்சத்தை அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. அதுதான் இந்த விடுதலை பத்திரத்தோட தாற்பயம், ரெலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ், அதாவது அவங்களோட உரிமைகளை மொத்தமாக துறக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த உரிமையை துறக்கிறாங்கன்றதுனால உரிமை எதுவும் கைமாறவில்லை அப்படின்றது. ஏற்கனவே அவங்களுக்கு 5/2 பங்கு இருக்குது, இவங்க வந்து இவங்கள 5/3 பங்கு ஷேரை வந்து இவங்க யூஸ் பண்ணல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க. ஸோ இந்த ஷேரும் அவங்களுக்கு வந்து சேர்றதை தவிர்த்து இவங்களோட ஷேரை அவங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி இந்த பத்திரத்தில் கிடையாது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இது ரிலீஸ் டீட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட், ஒரு பாத்தியதை வந்து கைமாறலை, ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபருக்கு கைமாறி போகலை அப்படின்றத கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி கைமாறி போகலன்ற போது இதுக்கு ஒரு பாதித்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் இருக்கிற அதே ஸ்டாம்ப் டியூட்டி, அதே ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது, இந்த ரிலீஸ் டீடுக்கு அவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி இதை 1955 ஜட்ஜ்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸ் லாஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு இது தவிர மற்ற நிறைய கேஸ் லாஸ், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்னொரு கேஸில் குப்புசாமி செட்டியார் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டோட கேசஸ் இருக்குது, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்க டெல்லி ஹைகோர்ட். இதில் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ், ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு டாக்குமெண்ட் ஒரு ரிலீஸ் டீடா அல்லது ஒரு கிஃப்ட் டீடான்னு முடிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம், அந்த டாக்குமெண்ட்டோட நாமன்கிளேச்சரோட அந்த டாக்குமெண்ட்டோட உண்மையான கேரக்டர் தன்மை தான் முக்கியம். அதில் என்ன எழுதியிருக்குன்றதை விட விடுதலை பத்திரம்னு மேலே எழுதிட்டு கீழே வந்து ஒரு பர்டிகுலர் நபருக்கு அந்த ரைட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது விடுதலை அடையல, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னொருத்தருக்கு மாற்றுறாங்க, பேர் மாற்றுறாங்க, பேர் வந்து விடுதலை பத்திரம்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை குறைக்கணுன்றதுக்காக அந்த எண்ணத்தோடு இருக்கும். அதனால இந்த டாக்குமெண்ட்டோட உண்மையான தன்மையை பார்க்கணும், நம்ம அந்த டாக்குமெண்ட்டோட உண்மையான கேரக்டர் பார்க்கணும், நாமன்கிளேச்சர் வந்து முக்கியம் இல்லைன்றது முதல் விஷயமா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு டாக்குமெண்ட் ஒரு ரிலீஸ் டீடா அல்லது கிஃப்ட் டீடா அல்லது செட்டில்மெண்ட் டீடான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது பியூர் கொஸ்டின் ஆஃப் லா, அது ஒரு லீகல் கொஸ்டின். அது இந்த வந்து ஒரு லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது அந்த டாக்குமெண்ட் மூலமாக உரிமை கைமாறுகிறதா இல்லையா அப்படின்றது தான் அதோட ஃபவுண்டேஷனாக இருக்குது அப்படின்றது ரெண்டாவது ஃபேக்டராக சொல்கிறாங்க. மூணாவது, அந்த டாக்குமெண்ட்லேயே கன்சிடரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கலாம், இல்லை எஃபெக்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கலாம், டிரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தை இருக்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குன்றதுனாலே அது ஒரு கிஃப்ட் டீடாக கணக்காகாது, இது ஒரு ரிலீஸ் டீடாகவே இருக்கும். அவங்க வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து ரெலிங்க்விஷ்மெண்ட், அதாவது துறக்கிறாங்க, அவங்க மற்ற கோ ஓனர்ஸ்க்கு
பொதுவாக வந்து துறக்கிறாங்க அவங்களோட ரைட்ஸை, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பேருக்கு மாற்றலை அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், ஒரு பர்டிகுலர் கோ ஓனருக்கு மட்டும் ஒரு கோபார்ட்னர், அதாவது ஒருத்தருக்கு 20% 20% 5 அண்ணன் தம்பி இருக்காங்க, ஆளுக்கு 20% ஷேர் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டுன்னு வச்சுப்போம், ஆளுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் அவரோட ரைட்ஸை துறக்கிறாரு அப்படின்னா, ரிலீஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, ஏபிசிடிஇயில் வந்து பி வந்து டிக்கு மட்டுமே அவரோட 200 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் எழுதி வைக்கிறாருன்னா அது வந்து கிஃப்ட் தான். ஆனால் பி வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வராருன்னா ஏசிடிஇ 4 பேருக்கும் 250 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸாக மாறிடும். அப்படி இருந்ததுன்னா அது ரெலிங்குவிஷ்மெண்ட். ஸோ ரிலீஸுக்கும் அதாவது கிஃப்ட்டுக்கும் ரெலிங்குவிஷ்மெண்ட்டுக்கும் இந்த ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட இன்டென்ஷனோட எழுதப்பட்டு கொடுக்குற ஒரு விஷயம், ஒரு டாக்குமெண்ட் வந்து கிஃப்ட் டீடாக இருக்கும். இல்லை எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் என்னோட ரைட்ஸையே துறக்கிறேன், ஃபோர்கோ பண்ணுறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குற டாக்குமெண்ட்டுக்கு ரெலிங்குவிஷ்மெண்ட்டுன்னு பேர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஓனர்ஷிப்பை ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக மட்டும் இல்லை, அது கணக்கு கிடையாது, பர்ச்சேஸ் மூலமாகவும் கணக்கு. இது வந்து நம்ம ஊரில் ஃப்ளாட் சிஸ்டத்தில் ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளாட்டை வந்து ஒரு லேண்டு ஒன்று யூடிஎஸ் வந்து நிறைய பேர் பேரில் எழுதி வச்சுருக்கு. அந்த யூடிஎஸை வந்து ரெலிங்குவிஷ் பண்ணுறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ரெலிங்குவிஷ் பண்ணுறாருன்னா அவர் வந்து ரிலீஸ் டீட் தான். அது வந்து கோ ஓனர்ஷிப் நாட் பை இன்ஹெரிட்டன்ஸ். அது வந்து கோ ஓனர்ஷிப் ஆன் த பேசிஸ் ஆஃப் அவங்களுக்கு வந்து டைட்டில் பேஸ் பண்ணி வந்து கோ ஓனர்ஷிப், அதாவது பர்ச்சேஸ் பேஸ் பண்ணி பணம் கொடுத்து வாங்கி கோ ஓனர்ஷிப் கிடைக்கிறது. ஸோ அவங்களோட யூடிஎஸை இன்னொருத்தர் யூடிஎஸில் ஒரு பகுதி, ஏன்னா நிறைய டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவங்க யூடிஎஸில் ஒரு பகுதியை ஒருத்தருக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இதே ரூல்ஸ் வந்து பொருந்தும். அவங்க ரெலிங்குவிஷ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ரெலிங்குவிஷ்மெண்ட் டீடு. ஆனால் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் நபருக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா அது ரிலீஸ் டீடுன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஒரு கிஃப்ட் டீடா அல்லது ஒரு ரிலீஸ் டீடா ரெலிங்குவிஷ்மெண்ட் டீடான்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டியது அந்த ரெஜிஸ்ட்ராரோட கடமை அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கேஸில், அதாவது 2 கோபார்ட்னர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவுக்கு பையன் எழுதி கொடுக்கறது, அவர் வந்து எழுதி கொடுத்தது வந்து ஒரு ரிலீஸ் டீடு 100%. ஏன்னா அவரோட ரைட்ஸை திறந்துட்டு போகிறாரு, அதனால அந்த டாக்குமெண்ட்டை இம்போர்ட் பண்ணது சரி கிடையாது அப்படின்னு ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் கேஸில் ஒரு சில அக்கா தங்கச்சிங்க பர்டிகுலராக ஒரே ஒரு சகோதரருக்கு எழுதி கொடுக்குற, சிஸ்டர்ஸ் வந்து ஒரே ஒரு பிரதருக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட்டு, அது வந்து ரிலீஸ் டீடு கிடையாது, அது வந்து ஒரு கிஃப்ட் டீடு அப்படின்னு சொல்லி ஒரு ரூலிங் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பர்டிகுலர் கேஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாஸ் பண்ணப்பட்ட ரூலிங் இது.